ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு 6ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் இருக்கக்கூடிய வரலாறு அலகு 2 மனிதர்களின் பரிணாம வளர்ச்சி இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் தான் நோட்ஸ் வீடியோவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். முதல்ல 460 கோடி ஆண்டுகளுக்கு முன் பூமியுடைய தோற்றம். சரியா? 460 கோடி ஆண்டுகளுக்கு முன் புவி தோற்றம். 20 லட்சம் ஆண்டுகளுக்கு முன் மனிதன் நடக்க தொடங்குறான். அப்போ 460 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடியே புவி என்ன ஆயிடுச்சு? தோன்றிடுச்சு. ஆனா 20 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடிதான் மனிதன் என்ன பண்ணியிருக்கான்? நடக்க தொடங்கி இருக்கான். 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன் இந்த மனிதன் என்ன பண்றான்? புவி எங்கும் பரவுறான். சரியா? 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன் புவி எங்கும் பரவுறான். 18,000 ஆண்டுகளுக்கு முன் மனிதர்கள் குகையில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். 8,000 ஆண்டுகளுக்கு முன் வேளாண்மை தொடங்கியது. 5,000 ஆண்டுகளுக்கு முன் நாகரிகத்தின் தோற்றம். அப்போ 460 கோடி ஆண்டுகளுக்கு முன் பூமி தோற்றம் நடைபெற்றிருக்கு. ஆனா 20 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடிதான் மனிதன் நடக்க தொடங்கி இருக்கான். 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த மனிதன் பூமி எங்கும் பரவி இருக்கான். 18,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி மனிதர்கள் எங்க வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க? குகையில வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. 8,000 ஆண்டுகளுக்கு முன்னாடிதான் வேளாண்மை தொடங்கி இருக்கு. நாகரிகத்தின் தோற்றம் 5,000 ஆண்டுகளுக்கு முன்னாடிதான் நடைபெற்றிருக்கு. மனித பரிணாம வளர்ச்சி நிலைகள். ஃபர்ஸ்ட் ஆஸ்ட்ரோலோபிதிகஸ். இந்த மனிதர்களுடைய காலம் 4 இருந்து 2 மில்லியன் ஆண்டுகளுக்குள். இவங்க தொடக்க கால மனிதன். இவன் தோன்றினது கிழக்கு ஆப்பிரிக்கா. சரியா? இவங்களுடைய பண்புகள் அப்படின்னா இந்த மனிதன்ட்ட மனித பண்பும் காணப்பட்டிருக்கு, குரங்குடைய பண்பும் காணப்பட்டிருக்கு. இந்த மனிதன் நடக்க கற்றுக்கொண்டிருக்கான். அப்போ ஃபர்ஸ்ட் ஆஸ்ட்ரோலோபிதிகஸ். இவங்களுடைய காலம் என்னது? 4 இருந்து 2 மில்லியன் ஆண்டுகளுக்குள். இவங்க தொடக்க கால மனிதன், கிழக்கு ஆப்பிரிக்காவில் தோன்றியிருக்காங்க. இவங்களுடைய பண்புகள் அப்படின்னா மனிதனுடைய பண்பும் காணப்பட்டிருக்கு, குரங்குடைய பண்பும் காணப்பட்டிருக்கு. இந்த மனிதன் நடக்க கற்றுக்கொண்டிருக்கான். அடுத்தது ஹோமோ ஹேபிலிஸ். இவங்களுடைய காலம் 2.3 இருந்து 1.4 மில்லியன் ஆண்டுகளுக்குள். இவங்களும் தொடக்க கால மனிதர்கள் தான். இவங்களுடைய பண்புகள் அப்படின்னா ஒரு இறுக பற்றுவதற்கு வசதியாட்டு இவங்க பெரிய கால் விரல்களை கொண்டிருந்திருக்காங்க. இனி ஆஸ்ட்ரோலோபிதிகஸ் மனிதர்களுடைய தாடை எப்படி இருந்ததுன்னா முன்பக்கம் நீண்டு காணப்பட்டிருந்துச்சு. ஆனா இந்த ஹோமோ ஹெபிலிஸ் மனிதர்கள்ல அந்த தாடையுடைய நீட்சி சற்று குறைந்து காணப்பட்டிருக்கு. இனி இந்த மனிதர்கள் கருவிகளை உருவாக்கி இருக்காங்க. சரியா? அப்போ ஹோமோ ஹெபிலிஸ்னா இவங்களுடைய காலம் 2.3 இருந்து 1.4 மில்லியன் ஆண்டுகளுக்குள். இவங்களும் தொடக்க கால மனிதர்கள் தான். இவங்க கிட்ட இறுக பற்றுவதற்கு வசதியாட்டு பெரிய கால் விரல்களை பெற்றிருந்திருக்காங்க. அடுத்தது முன்பக்கம் நீட்டி கொண்டிருந்த அந்த தாடையுடைய நீட்சி குறைந்து காணப்பட்டிருக்கு. இவங்க கருவிகளை உருவாக்கி இருக்காங்க. அடுத்தது ஹோமோ எரெக்டஸ். இந்த ஹோமோ எரெக்டஸ் மனிதர்களுடைய காலம் சுமார் 1.8 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் தான் நடந்திருக்கு. இவங்க ஜாவா மனிதன் அப்படின்னா முழுமையான மனிதர்கள் இவங்க கிடையாது. இப்ப இருக்கக்கூடிய மனிதர்களை விட இவங்க சிறிய மூளை உடையவர்களாக இருந்திருக்காங்க. நேராக நிமிர்ந்த மனிதனாக இருந்திருக்காங்க. இந்த ஹோமோ எரெக்டஸ் மனிதர்களுக்கு நெருப்பின் பயன் பற்றி தெரிஞ்சிருந்துருச்சு. சரியா? அப்போ ஹோமோ எரெக்டஸ் உடைய காலம் சுமார் 1.8 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன். இவங்க ஜாவா மனிதன், முழுமையான மனிதர்கள் கிடையாது. இப்போ இருக்கக்கூடிய மனிதர்களை விட சிறிய மூளை உடையவர்களாக இருந்திருக்காங்க. இவங்க நேராக நிமிர்ந்த மனிதனாக இருந்திருக்காங்க. இந்த ஹோமோ எரெக்டஸ் மனிதர்கள் நெருப்பின் பயனை அறிந்திருந்திருக்காங்க. அடுத்தது நியாண்டதால். இந்த நியாண்டதால் மனிதர்களுடைய காலம் 1,30,000 இருந்து 40,000 ஆண்டுகளுக்குள். இவங்களும் முழுமையான மனிதர்கள் கிடையாது. இவங்க ஆப்பிரிக்க மனிதர்களிடம் இருந்து வேறுபட்டவர்களாக இருந்திருக்காங்க. கரடு முரடான கருவிகளை இவங்க பயன்படுத்திட்டு இருந்திருக்காங்க. வேட்டையாடக்கூடிய திறன்ல இவங்க பின்தங்கி இருந்திருக்காங்க. இந்த நியாண்டதால் மனிதர்கள் இறந்தவர்களை புதைக்கக்கூடிய பழக்கம் இவங்க கிட்ட இருந்திருக்கு.
இருந்திருக்கு. இவங்க இறந்தவர்களை புதைத்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கான சான்று வந்து ஜெர்மனியில கிடைச்சிருக்கு. சரியா? அப்போ நியாண்டர்தால் மனிதர்களுடைய காலம் எவ்வளவு? 1,30,000 இருந்து 40,000 ஆண்டுகளுக்குள் இவங்க முழுமையான மனிதர்கள் கிடையாது. ஆப்பிரிக்க மனிதர்களிடம் இருந்து வேறுபட்டவர்களாக இருந்திருக்காங்க. கரடு முரடான கருவிகளை இவங்க கொண்டிருந்திருக்காங்க. வேட்டையாடும் திறன்ல பின்தங்கி இருந்திருக்காங்க. இந்த மனிதர்களிடம் இறந்தவர்களை புதைக்கும் பழக்கம் இருந்திருக்கு. இவங்க இறந்தவர்களை புதைத்தாங்க அப்படிங்கிறதுக்கான சான்றுகள் ஜெர்மனியில கிடைச்சிருக்கு. அடுத்தது ஹோமோசேப்பியன்ஸ். இந்த மனிதர்களுடைய காலம் வந்து 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன். ஹோமோசேப்பியன்ஸ் மனிதர்களுடைய காலம் 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன். இவங்க வந்து சுயமாக சிந்திக்கும் மனிதர்களாக இருந்திருக்காங்க. நவீன மனிதர்களாக இருந்திருக்காங்க. இவங்க வந்து வேட்டையாடக்கூடிய அப்புறம் உணவு சேகரிக்கக்கூடிய ஒரு சமூகமாக இந்த மனிதர்கள் வாழ்ந்திருக்காங்க. இவங்களுமே வந்து கரடு முரடான கருவிகளை பயன்படுத்தியிருக்காங்க. இவங்க ஆப்பிரிக்காவில இருந்து இடம்பெயர்ந்து ஐரோப்பாவிலையும் ஆசியாவிலையும் குடியேறி இருக்காங்க. சரியா? அப்போ ஹோமோசேப்பியன்ஸ் உடைய காலம் 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி. இவங்க வந்து சுயமாக சிந்திக்கும் மனிதனா இருந்திருக்காங்க. நவீன மனிதன் வேட்டையாடும் மற்றும் உணவு சேகரிக்கக்கூடிய சமூகமா வாழ்ந்திருக்காங்க. இவங்க கரடு முரடான கருவிகளை வந்து பயன்படுத்தி இருக்காங்க. இவங்க ஆப்பிரிக்காவில இருந்து இடம்பெயர்ந்து ஐரோப்பாவிலும் ஆசியாவிலும் குடியேறி இருக்காங்க. அடுத்தது குரோமேக்னான்ஸ். குரோமேக்னான்ஸ் வந்து கிழக்கு ஆப்பிரிக்காவில் வந்து 50,000 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்திருக்காங்க. அடுத்தது மேற்கு ஆசியா மற்றும் தென்கிழக்கு ஐரோப்பாவில் ஒரு 40,000 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்திருக்காங்க. இவங்களும் நவீன மனிதன் தான். இந்த குரோமேக்னான்ஸ் மனிதன் தான் மனித வாழ்வின் தொடக்கம் அப்படிங்கிறத ஆரம்பிக்குது. இவங்க வந்து கற்கருவிகளுடன் எலும்பாலான கருவிகளையும் பயன்படுத்தி இருக்காங்க. குத்தீட்டியும் நம்புகோல் வகை கருவிகளையும் வந்து இவங்க பயன்படுத்தி இருக்காங்க. சரியா? அப்போ குரோமேக்னான்ஸ் மனிதர்களுடைய காலம் கிழக்கு ஆப்பிரிக்காவில் 50,000 ஆண்டுகளுக்கு முன், மேற்கு ஆசியா மற்றும் தென்கிழக்கு ஐரோப்பாவில் 40,000 ஆண்டுகளுக்கு முன் இவங்க வாழ்ந்திருக்காங்க. நவீன மனிதர்கள். இவங்க மனித வாழ்வின் தொடக்கம் இதுல இருந்து தான் ஆரம்பிக்குது. இவங்க கற்கருவிகளுடன் எலும்பாலான கருவிகளையுமே பயன்படுத்தி இருக்காங்க. குத்தீட்டியும் நம்புகோல் வகை கருவிகளையும் இந்த மனிதர்கள் வந்து பயன்படுத்தி இருக்காங்க. அடுத்தது தொல்லியல். தொல்லியல் அப்படின்னா வரலாற்றுக்கு முந்தைய காலத்துல வாழ்ந்த மனிதர்களையும் அவர்கள் பயன்படுத்திய அந்த பொருட்களையும் பற்றி படிப்பதை தான் நம்ம தொல்லியல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த தொல்லியல் ஆய்விற்கு முக்கிய ஆதாரமாக இருக்கக்கூடியது அகழ்வாராய்ச்சி பொருட்கள் தான். சரியா? அப்போ தொல்லியல்னா என்னது? வரலாற்றுக்கு முந்தைய கால மனிதர்களையும் அவர்கள் பயன்படுத்திய பொருட்களையும் பற்றி படிப்பது நம்ம தொல்லியல் சொல்லுவோம். தொல்லியல் ஆய்விற்கு முக்கிய ஆதாரமாக இருக்கிறது அகழ்வாராய்ச்சி பொருட்கள். அடுத்தது மானுடவியல். மானுடவியல்னா ஆந்த்ரோபாலஜி, அதாவது மனிதர்கள் மற்றும் அவர்களுடைய பரிணாம வளர்ச்சியை பற்றி படிப்பதான் மானுடவியல்னு சொல்லுவோம். மானுடவியல்னா மனிதர்கள் மற்றும் அவர்களுடைய பரிணாம வளர்ச்சியை பற்றி படிப்பதான் மானுடவியல்னு சொல்லுவோம். இது வந்து 2 கிரேக்க வார்த்தையில இருந்துதான் இந்த வார்த்தையை பெற்றிருக்காங்க. அதாவது ஆந்த்ரோபோஸ் அப்படிங்கிறதுனா மனிதன் அப்படிங்கிறது பொருள், லோகோஸ் அப்படின்னா எண்ணங்கள் அல்லது காரணம் அப்படிங்கிறது பொருள். சரியா? அப்ப மானுடவியல்னா என்னது? மனிதர்கள் மற்றும் அவர்களின் பரிணாம வளர்ச்சியை பற்றி படிக்கிறத நம்ம மானுடவியல்னு சொல்லுவோம். ஆந்த்ரோபாலஜி அப்படிங்கிறது 2 கிரேக்க வார்த்தையில இருந்துதான் இந்த வார்த்தை வந்து பெறப்பட்டிருக்கு. ஆந்த்ரோபோஸ் அப்படிங்கன்னா மனிதன் அப்படிங்கிறது பொருள், லோகோஸ்னா எண்ணங்கள் அல்லது காரணம் அப்படிங்கிறது பொருள். இனி மானுடவியலாளர்கள் இருக்காங்க இல்ல, இவங்க வந்து கிழக்கு ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய தான்சானியா அப்படிங்கிற ஒரு இடத்துல சில காலடி தடங்கள் வந்து கிடைச்சிருக்கு. இந்த காலடி தடங்களை இவங்க கதிரியக்க கார்பன் பகுப்பாய்வுக்கு உட்படுத்தி இருக்காங்க. அப்படி உட்படுத்தும் போது அந்த காலடி தடங்கள் வந்து 3.5 மில்லியன் ஆண்டுகள் பழமையானவை அப்படிங்கிறத இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. சரியா? அப்ப மானுடவியலாளர்கள் வந்து கிழக்கு ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய தான்சானியா அப்படிங்கிற இடத்துல இவங்களுக்கு சில மனித காலடி தடங்கள் கிடைச்சிருக்கு. அந்த காலடி தடங்களை கதிரியக்க கார்பன் பகுப்பாய்வுக்கு உட்படுத்தும் போது அது 3.5 மில்லியன் ஆண்டுகள் பழமையானவை அப்படிங்கிறத இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்தது குரோமேக்னான்ஸ். ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இந்த மனிதர்களை பற்றி. இந்த மனிதர்கள் வந்து
குகையில் வாழ கற்றுக்கொண்ட மனிதர்கள் தான் குரோமேக்னான்ஸ் மனிதர்கள். சரியா, இவங்க குகையில வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கான சான்று வந்து பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய லாஸ்காஸ் அப்படிங்கிற இடத்துல இவங்க குகையில வாழ்ந்ததற்கான சான்றுகள் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த குரோமேக்னான்ஸ் மனிதர்களிடம் இறந்தவர்களை புதைக்கும் பழக்கம் இருந்திருக்கு. சரியா, ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், நியாண்டர்தால் மனிதர்களிடமும் இறந்தவர்களை புதைக்கும் பழக்கம் இருந்திருக்கு. அதுக்கான சான்று ஜெர்மனியில கிடைச்சிருக்குன்னு பார்த்தோம். இப்போ குரோமேக்னான்ஸ் மனிதர்கள் இவங்க வந்து குகையில வாழ கற்றுக்கொண்ட மனிதர்கள். இவங்க குகையில் வாழ்ந்ததற்கான சான்று பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய லாஸ்காஸ் அப்படிங்கிற இடத்துல கிடைச்சிருக்கு. இந்த மனிதர்களிடம் இறந்தவர்களை புதைக்கும் பழக்கம் இருந்திருக்கு. அடுத்தது பரிணாமம். பரிணாமம் அப்படின்னா ஒரு மனித இனம் வந்து மாறுதல் அடைந்து ஒரு மேம்பட்ட கட்டத்தை நோக்கி வளர்ச்சி அடைவதை தான் நம்ம பரிணாமம்னு சொல்லுவோம். அப்ப பரிணாமம்னா என்னது? ஒரு மனித இனம் மாறுதல் அடைந்து ஒரு மேம்பட்ட கட்டத்தை நோக்கி வளர்ச்சி அடைவதை நம்ம பரிணாமம் அப்படின்னு சொல்லுவோம். இனி கிழக்கு ஆப்பிரிக்காவில இருந்து ஹோமோசேப்பியன்ஸ் என்ன பண்றாங்கன்னா இடம்பெயர்றாங்க. அப்படி இடம்பெயர்ந்து உலகத்துல இருக்கக்கூடிய வெவ்வேறு பகுதிகளில் இவங்க குடியேற தொடங்குறாங்க. சரியா, அப்படிதான் மனித இனம் உலகத்துடைய பிற பகுதிகளுக்கும் பரவ ஆரம்பிக்குது. அப்போ கிழக்கு ஆப்பிரிக்காவில இருந்து ஹோமோசேப்பியன்ஸ் என்ன பண்றாங்க? இடம்பெயர்ந்து உலகத்துல இருக்கக்கூடிய வெவ்வேறு பகுதிகளில் இவங்க என்ன பண்றாங்க? குடியேற தொடங்குறாங்க. இனி மனிதர்களும் அவர்களது வாழ்விடங்களும். ஆஸ்ட்ரோலோபிதிகஸ் இந்த மனிதர்களுடைய வாழ்விடம் வந்து கிழக்கு ஆப்பிரிக்கா, ஹோமோ ஹெபிலிஸ் வந்து தென் ஆப்பிரிக்கா, ஹோமோ எரெக்டஸ் வந்து ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியா, நியாண்டர்தால் வந்து யுரேசியா, யுரேசியானா ஐரோப்பா மற்றும் ஆசியா, குரோமேக்னான்ஸ் மனிதர்கள் பிரான்ஸ், பீஹிங் மனிதன் வந்து சீனா. சரியா, அப்போ மனிதர்களும் அவர்களது வாழ்விடங்களும் ஆஸ்ட்ரோலோபிதிகஸ் மனிதர்களுடைய வாழ்விடம் கிழக்கு ஆப்பிரிக்கா, ஹோமோ ஹெபிலிஸ் வந்து தென்னாப்பிரிக்கா, ஹோமோ எரெக்டஸ் வந்து ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியா, நியாண்டர்தால் வந்து யூரேசியா, யுரேசியானா ஐரோப்பா மற்றும் ஆசியா, குரோமேக்னான்ஸ் வந்து பிரான்ஸ், பீஹிங் மனிதன் சீனா. அப்புறம் ஹோமோசேப்பியன்ஸ் வந்து ஆப்பிரிக்கா, ஹைடல்பர்க் மனிதன் லண்டன். சரியா, ஹோமோசேப்பியன்ஸ் ஆப்பிரிக்கா, ஹைடல்பர்க் மனிதன் லண்டன். இனி தொடக்கத்துல வந்து மனிதர்களுடைய முதன்மையான தொழிலாட்டு இருந்தது வேட்டையாடுறது தான். சரியா, இவங்க வேட்டையாடுறதுக்கு ஆயுதங்கள் பயன்படுத்தி இருக்காங்க. இந்த ஆயுதங்கள் செய்யறதுக்கு இவங்க சிக்கிமுக்கி கல் கொண்டு ஆயுதங்கள் செஞ்சிருக்காங்க. சரியா, எதனால இந்த சிக்கிமுக்கி கல்லை இவங்க தேர்ந்தெடுத்தாங்க ஆயுதங்கள் செய்யறதுக்குன்னா அந்த கல்லுடைய வலிமையும் தாங்கும் திறனும் தான் காரணமாக இருந்திருக்கு. அப்போ ஆதி காலத்துல தொடக்கத்துல வந்து மனிதர்களுடைய முதன்மையான தொழிலாக இருந்தது வேட்டையாடுவது. இந்த மனிதர்கள் வந்து ஆயுதங்கள் செய்யறதுக்கு சிக்கிமுக்கி கல்லை பயன்படுத்தி இருக்காங்க. எதுக்காக சிக்கிமுக்கி கல்லை பயன்படுத்தினாங்கன்னா அந்த கல்லுடைய வலிமையும் தாங்கும் திறனும் தான் காரணமா இருந்திருக்கு. அப்போ முதல்ல இவங்க என்ன பண்ணிருக்காங்க? கற்கருவிகளை உருவாக்கி இருக்காங்க. இனி இந்த கற்கருவிகள் உருவாக்கியதுக்கு பிறகு அடுத்த கட்டம் என்னவா இருந்திருக்குன்னா இந்த மனிதர்கள் நெருப்புடைய பயன்பாட்டை வந்து என்ன பண்ணிருக்காங்க? கண்டறிஞ்சிருக்காங்க. சரியா, கற்கருவிகளை உருவாக்கியதுக்கு அடுத்த கட்டம் என்னது? மனிதர்கள் நெருப்புடைய பயன்பாட்டை கண்டறிஞ்சிருக்காங்க. முதல்ல ஆயுதங்கள் செஞ்சிருக்காங்க, அடுத்தது நெருப்புடைய பயன்பாட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க. இனி இந்த நெருப்பு உருவாக்குறதுக்குமே இவங்க என்ன பண்ணிருக்காங்க? சிக்கிமுக்கி கல்லை தான் இந்த பயன்படுத்தி இருக்காங்க. சரியா, இனி இந்த நெருப்பு வந்து என்ன அப்படின்னா இவங்களுடைய அதாவது இறைச்சியை சுடுவதற்கு மட்டுமல்லாமல் காட்டு விலங்குகளிடம் இருந்து அவங்கள பாதுகாத்து கொள்ளவுக்கும் வந்து இந்த நெருப்பு அவங்களுக்கு பயன்பட்டுச்சு. இரவுல ஒளியையும் இந்த மக்களுக்கு வந்து கொடுத்துச்சான். சரியா, அப்போ காட்டு விலங்குகளிடம் இருந்து தங்களை பாதுகாத்து கொள்ளவும் சமைக்கவும் இரவில் ஒளியை உருவாக்கவும் இந்த நெருப்பு மக்களுக்கு பயன்பட்டிருக்கு. இனி இப்பவும் வந்து தீப்பெட்டியை பயன்படுத்தாம நெருப்பை உருவாக்கக்கூடிய பழக்கம் நீலகிரி மாவட்டத்துல இருக்கக்கூடிய சில கிராமங்கள்ல வந்து இன்னைக்குமே வழக்கத்துல இருக்குதான். சரியா, அப்போ முதல்ல என்ன பண்ணாங்க?
கற்கருவிகள் கண்டுபிடிச்சாங்க. அப்புறம் நெருப்பு கண்டுபிடிச்சாங்க. மூணாவது என்னதுன்னா சக்கரம் கண்டுபிடிச்சாங்க. மனிதர்கள் தங்களுடைய புலன் அறிவாலும் அவங்களுடைய சிந்தனையாலும் அனுபவத்தாலும் உருவாக்கிய ஒரு சிறந்த அறிவியல் கண்டுபிடிப்புகள்ல வந்து இந்த சக்கரமும் ஒன்று. அதாவது மனிதன் கண்டுபிடித்த முதல் கண்டுபிடிப்பு அப்படின்னா அது வந்து இந்த சக்கர உருவாக்கம் தான். அப்ப என்னது, ஆதி காலத்தில் வேட்டையாடுவதுதான் மனிதர்களின் முதன்மையான தொழிலாக இருந்திருக்கு. ஆயுதங்கள் செய்யறதுக்கு இவங்க சிக்கிமுக்கி கல்லை வந்து பயன்படுத்தி இருக்காங்க. அதுக்கான காரணம் அந்த கல்லுடைய வலிமையும் தாங்கும் திறனும். இனி கற்கருவிகளை உருவாக்கியதுக்கு அடுத்த கட்டமாட்டு இந்த மனிதர்கள் நெருப்புடைய பயன்பாட்டை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. மனிதர்கள் வந்து நெருப்பை உருவாக்குறதுக்கும் சிக்கிமுக்கி கல்லை தான் பயன்படுத்தி இருக்காங்க. இனி இந்த நெருப்பு வந்து காட்டு விலங்குகளிடம் இருந்து அவங்கள பாதுகாத்து கொள்றதுக்கும் சமைக்கிறதுக்கும் இரவுல ஒளியை உருவாக்கவும் பயன்பட்டிருக்கு. தீப்பெட்டியை பயன்படுத்தாம நெருப்பை உருவாக்கக்கூடிய பழக்கம் நீலகிரி மாவட்டத்துல இருக்கக்கூடிய சில கிராமங்கள்ல இன்னைக்கும் வழக்கத்துல இருக்கு. அடுத்தது, நெருப்பு கண்டுபிடிச்ச பிறகு மனிதர்களுடைய அடுத்த கண்டுபிடிப்புனா சக்கரம். அதாவது மனிதன் கண்டுபிடித்த ஒரு முதல் அறிவியல் கண்டுபிடிப்பு அப்படின்னா அது வந்து சக்கரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது, தமிழ்நாட்டில் உள்ள தொல் பழங்கால பாறை ஓவியங்கள் எங்க காணப்படுதுன்னா கீழ்வலை வந்து விழுப்புரத்துல இருக்கு, உசிலம்பட்டி மதுரை, குமுதிபதி வந்து கோவை, மாவடைப்பும் கோவை, பொறிவரை வந்து கரிக்கையூர் நீலகிரி. சரியா? தமிழ்நாட்டில் உள்ள தொல் பழங்கால பாறை ஓவியங்கள் வந்து கீழ்வலை எங்க இருக்கு? விழுப்புரம். அடுத்தது உசிலம்பட்டியில மதுரை, குமுதிபதி வந்து கோவையில இருக்கு, மாவடைப்பு கோவை, பொறிவரை வந்து கரிக்கையூர் நீலகிரியில இருக்கு. இனி இந்தியாவில் காணப்படுற 750 குகைகள்ல ஏறத்தாழ ஒரு 500 குகைகள்ல பாறை ஓவியங்கள் வந்து காணப்படுதாம். அதான் இதுல கொடுத்திருக்காங்க. இந்தியாவில் 750 குகைகளில் ஏறத்தாழ 500 குகைகளில் பாறை ஓவியங்கள் காணப்படுகின்றன. அடுத்தது, உலகின் முதல் விவசாயிகள். அலைந்து திரியும் நிலையிலிருந்து ஓரிடத்தில் நிலைத்து வாழும் நிலையை அடைதல் தான் உலகின் முதல் விவசாயிகள். நம்ம இந்த பாடத்துல பார்த்தோம், முதல்ல மனிதன் ஆதி மனிதனா இருந்தான், வேட்டையாடுவதுதான் அவனுடைய முதன்மையான தொழிலா இருந்துச்சு. அப்புறம் நெருப்பை கண்டுபிடிச்சான். நெருப்புல வந்து என்ன பண்ணான், அந்த நெருப்புடைய பயன்பாட்டை அறிஞ்சான். எதுக்காக? விலங்குகளை வந்து இரவுல அவங்கள பாதுகாத்து கொள்றதுக்கு, சமைக்கிறதுக்கு, விலங்குகளை துரத்துறதுக்கு எல்லாமே அந்த ஒளியை வந்து அவங்களுக்கு நெருப்பு பயன்பட்டுச்சு. மூணாவதா அவன் சக்கரம் கண்டுபிடிச்சான். சக்கரம் கண்டுபிடிச்சது வந்து என்னது, பானை செய்வதை அவங்களுக்கு எளிமையாக்குச்சு இல்லையா? அதுக்கு பிறகு வந்து என்ன பண்ணாங்க, இவங்க விவசாயம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்போ முதல்ல உணவுக்காக இவங்க என்ன பண்றாங்க, அலைந்து திரிஞ்சுட்டே இருக்காங்க. ஒரு பாயிண்ட்ல என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, ஒரு இடத்துல இவங்க நிலைத்து வாழக்கூடிய நிலைமையை அடைகிறாங்க. இதுதான் உலகின் முதல் விவசாயிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அலைந்து திரியும் நிலையிலிருந்து ஓரிடத்தில் நிலைத்து வாழும் நிலையை அடைதல் உலகின் முதல் விவசாயிகள். அடுத்தது, விலங்குகளை வளர்க்கிறது வந்து மனிதர்களுடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான பகுதியா இருக்கு. இவங்க வந்து எருதை வந்து உழுவதற்கு பயன்படுத்தி இருக்கு. சரியா? அந்த எருதுகள் வந்து விவசாய வேலைகளை இவங்களுக்கு எளிமையானதா மாற்றி இருக்கு. அடுத்தது, கலப்பை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த கலப்பை கண்டுபிடிப்பு வந்து விவசாயத்தை இன்னும் எளிமையானதா மாற்றி இருக்கு. மனிதர்களால பழக்கப்படுத்தப்பட்ட முதல் விலங்கு என்னன்னா நாய். இவங்க அந்த நாயோட சேர்த்து கோழி, ஆடு, பசு இது எல்லாத்தையுமே இந்த மனிதர்கள் வளர்த்திருக்காங்க. சரியா? அப்போ விலங்குகளை வளர்ப்பது மனிதர்களின் வாழ்வில் முக்கியமான பகுதியானது. எருதுகள் வந்து உழுவதற்கு பயன்பட்டிருக்கு. எருதுகள் விவசாய வேலைகளை எளிதாக்கி இருக்கு. கலப்பை கண்டுபிடிக்கப்பட்டதால் விவசாயம் இன்னும் எளிமையா மாறி இருக்கு. மனிதர்களால பழக்கப்படுத்தப்பட்ட முதல் விலங்கு வந்து நாய். இவங்க நாயோட வந்து கோழி, ஆடு, பசு இதையுமே இந்த மனிதர்கள் வளர்த்திருக்காங்க. கேள்வி நேரம். இந்த கேள்வி நேரத்துல என்ன கொஸ்டின்ஸ் இங்க இருக்கும்னா, நம்மளுடைய முந்தைய வீடியோல நம்ம என்ன யூனிட் படிச்சோமோ அந்த யூனிட்ல இருக்கக்கூடிய 10 முக்கியமான கேள்விகள் தான் நம்ம இங்க கொடுத்துருக்கோம். இதுக்கான விடையை வந்து நீங்க கமெண்ட்ல கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க கேள்விக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் கேள்வி, ஹிஸ்டோரியா என்பதன் பொருள். இரண்டாவது, வரலாறு என்ற சொல் எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது? 3,
எழுத்துப் பொறிப்புகள் பற்றிய படிப்பின் பெயர். 4. வரலாற்றுக்கும் வரலாற்றுக்கு முந்தைய காலத்திற்கும் இடைப்பட்ட காலம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? 5. உலகிலேயே முதலாக விலங்குகளுக்கும் தனியே மருத்துவமனை அமைத்து தந்தவர். 6. The Search for the India's Lost Emperor என்ற நூலின் ஆசிரியர். 7. கடந்த கால நிகழ்வுகளின் கால வரிசை பதிவு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? 8. வெற்றிக்கு பின் போரை துறந்த முதல் அரசர். 9. நமது தேசிய கொடியில் இடம்பெற்றுள்ள 24 ஆரைக்கால் சக்கரம் எதிலிருந்து பெறப்பட்டது? 10. மாமன்னர் அசோகரின் சிறப்புகளை வெளி உலகிற்கு கொண்டு வந்தவர்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொஸ்டின்ஸோட ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ல உங்க ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.